ஒரு செயலை செய்ய வேண்டியதானே, ஏன் அவன் பண்ண வேண்டியதானே, அவன் போக வேண்டியதானே இப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ இதோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, am is or plus not. It means ain't, isn't, aren't plus subject plus all the subject. Okay, 7 subjects are there, so all the subject plus supposed to. Okay, an example பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லலாம், ஏன் அவனுக்கு நேரமே வந்து சைன் பண்ணியிருக்க வேண்டியதானே, நேரமே வந்தான் இல்லையா, அப்போ அவனுக்கு சைன் பண்ணியிருக்க வேண்டியதானே சொல்லுவோம் இல்லையா. எப்படி கேட்கலாம், அவன் இல்லையா. ஸோ சிங்குலர் isn't. Isn't he supposed to sign early? Okay, isn't he supposed to sign early? நேரமே வந்தானா நேரமே சைன் பண்ணியிருக்க வேண்டியதானே. எஸ், ஓகே. எல்லா ஃபுட்டுமே வந்து நான் தான் ப்ரிப்பேர் பண்ணேன், ஆனால் என்னால் வந்து சர்வ் பண்ண முடியலை, நான் சர்வ் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவள் வந்து சண்டை வைக்கிறா அப்படின்னா, ஓகே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணா இல்லையா, அவளே ஃபஸ்ட்டே சர்வ் பண்ணியிருக்க வேண்டியதானே. isn't she supposed to serve first? isn't she supposed to serve first? ஓகே, அவள் பண்ணியிருக்க வேண்டியதானே. அவனுக்கு ஆல்ரெடி இந்த ப்ரோக்ராம் பற்றி தெரியும் இல்லையா, ஸோ அவன் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கலாமே. ஓகே, அவன் இதை அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்கலாமே. isn't he supposed to arrange this program? isn't he supposed to arrange this program? and plural subject எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அவங்க ஏன் வரல, இவன் இன்வைட் பண்ணா இல்லையா, அவங்க பார்ட்டி அட்டன் பண்ணியிருக்க வேண்டியதானே, ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்க வேண்டியதானே. aren't they supposed to attend the function? yes, aren't they supposed to attend the function?